திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு மட்டும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகள், அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மலைக்கு செல்ல தொடர்ந்து தடை நீடிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு மட்டும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், என்னென்ன உத்தரவுகள் இதுல வழங்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக சாம், அதாவது 2 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை அந்த ஊரடங்கு நேற்று நைட் இரவு 12 மணி அளவில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய திருப்பரங்குன்றம் பகுதியில் சாமி தரிசனம் செய்வதற்காக இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் வருகை தந்தம் உள்ளனர். இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக 144 தடை உத்தரவு இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று கடும் கட்டுப்பாட்டுகள் மத்தியில் கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வர அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஊரடங்கு உத்தரவு தகர்க்கப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டு மலைக்கு மட்டும் செல்ல பக்தர்களுக்கு அனுமதியானது தடை நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நியூஸ் தமிழ் செய்தியின் எதிரொலி காரணமாக பக்தர்கள் சென்று வர மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவுக்கோ அல்லது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கோ சென்று வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு மட்டுமானது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வேற கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ வேற அமைப்புகள் ரீதியாகவோ யாரும் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என காவல்துறை சார்பில் தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பக்தர்கள் கடும் கட்டுப்பாடுகளுடன் மலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் வெளியூர்களில் வரும் பக்தர்களுக்கு அவர்களின் அடையாள அட்டையை வைத்து அவர்களது விலாசங்கள் உள்ளிட்டவர்களை குறிப்பிடப்பட்டு அதன் பின்பு ஒருவராக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கட்சி ரீதியாக 5 நபர்களுக்கு மேலேயோ கூட்டமாகவோ மலை வீழ் சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.